கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். சீயோன் பெலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பெலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும், ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும், நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். 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 நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தோடு கூட கோடிக்கணக்கான தேவதூதர்களோடு கூட நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடினாலே விடுதலை நாயகராக, வெற்றி வேந்தராக, ஜெயம் கொடுக்கிறவராக, அற்புதங்களின் ராஜாவாக, அதிசயங்களின் தேவனாக உலாவி கடந்து வந்திருக்கிறபடினால் அந்த தேவாதி தேவனை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாதி கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆராதனை செய்தவுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஓரா பாலா சந்தலராதி கபலபரபா ஔஷந்தலராதி கபரபௌ ஷபலபரபரபா. அல்லேலூயா. கோடி 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 துதிகளை எங்கள் திரியேக தேவனுக்கு, எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு, யூத ராஜ சிங்கத்துக்கு செலுத்தி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓராபாலா ஷங்கபாலா பரபல பரபலபா. அல்லேலூயா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ அந்தரமா ஷபால பரபல பரபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கோடி 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 ஸ்தோத்திர படிகளை, துதி படிகளை செலுத்தி எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்க காருண்யம் எவ்வளவு பெரியது, உங்க வல்லமைகள் எவ்வளவு பெரிதும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் பெரிய பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சணிய கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல எல்லா கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனுக்கு, மகிமையின் ராஜாவுக்கு நாம் எல்லாரும் ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. கண்மலையான தேவன், அல்லேலூயா. மகிமையின் ராஜா, மகத்துவம் நிறைந்தவராய் நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிற அந்த திரியேக தேவனை, அந்த யூதராஜ சிங்கத்தை, அந்த மகிமையின் ராஜாவை எல்லாரும் உயர்த்துவோமாக. அவருடைய நாமங்களை சொல்லி 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 எல்லாரும் ஆராதனை செய்வோமாக. அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற யெகோவா நிச்சயாக நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஆமேன் யெகோவா ராஃபாவாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நல்ல மேய்ப்பராக, ஆமேன் கண்காணியாக இன்றைக்கும் அவர் இருக்கிறபடினாலே அந்த திரியேக தேவனை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஷபல பரபல பரபல பௌஷ்யால பரபல 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 பரபா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா சம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா சம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதான தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதான தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, உன்மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தலைக்கு மேல கையை கும்பிட்டு நீர் சொல்லுவோம். மாத்திரம் போதும், நேர்முழங்கால் போட முடியும் எல்லா பிள்ளைகளும் போதும், நேர்முழங்கால் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. ஓரதலம சதலபரபரபரபரபரபரபரபரப ஔஷந்தனரதி அங்கரபலபௌஷ்யாலபரபலபரபலப ஊரபல கபலபரபலபரபோ. Hallelujah. Thank you, Holy Spirit of God. எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Hallelujah. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்படைய பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொல்லி இருக்கிறாரே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதோ என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. Hallelujah. Glory, 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 glory. கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி எங்கள் திரியேக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வெள்ளிக்கிழமைகளிலே செவ்வாய்க்கிழமைகளிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற எல்லா பழைய பாம்பின் கிரியைகளை, கோணலான வலு சர்பத்தின் கிரியைகளை, எல்லா வஞ்சிக்கிற மோசம் போக்குற கிரியைகளை, எல்லா சூனிய மந்திர தந்திர கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் கடிந்து நரகத்தில் தூக்கி எறிந்து போட்டு நம்முடைய மாட்சிமையை விளங்கப்படும்படியாய், மகிமையை விளங்கப்படும்படியாய், மகத்துவத்தை விளங்கப்படும்படியாய் எல்லா கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு பாரத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி
அல்லேலூயா. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை இந்த முழு உலகத்துக்கும் கட்டளையிட்டு, இந்த இந்திய தேசத்துக்கு கட்டளையிட்டு, இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கட்டளையிட்டு, விசேஷமாய் சென்னை பட்டணத்துக்கு தேவன் கட்டளையிட்டு, அல்லேலூயா, தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணும்படியாக, வல்லமையை விளங்க பண்ணும்படியாக சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு, ஸ்தோத்திரம், அவர்கள் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளா போன்ற இடங்களுக்கு பிரயாணப்பட்டு, ஆமேன், சென்னையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலைமைக்குள் சென்னை பட்டணம் போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான இந்த கொள்ளை நோய் ஜனங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், கணக்குகள் கொஞ்சமானால் தெரியாமல் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த எல்லா கிரியைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும், ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். அன்னுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களிலும் பயங்கரமான ரீதியிலே ஆமேன் போராடி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த எல்லா கிரியைகளுக்கும் தேவன் ஒரு முடிவை உண்டாக்கும்படி, வாழ வைக்கும் சென்னை இப்பொழுது வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு சென்னையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆமேன் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நிலைமையை ஆமேன் சீர்தூக்கி பார்த்து, ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆமேன் கர்த்தருடைய இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி எல்லா கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆமேன் ஆமேன் லட்சக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்களே. கர்த்தர் மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், மனமிறங்கும்படி ஜெபிக்கிறோம், உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்கு மனமிறங்குங்கப்பா, தமிழகத்துக்கு மனமிறங்குங்கப்பா, சென்னை பட்டணத்துக்கு மனமிறங்குங்க ராஜா, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மனமிறங்குங்க ராஜா, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மனமிறங்குங்க, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மனம் இறங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மனம் இறங்குங்க, டெல்லி மாநகரத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. எல்லா மாநிலங்களிலும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயின் கிரியைகள் அப்படி அகில உலகமெங்கும் ஆமேன் ஆமேன் பயங்கரமான சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிற இந்த எல்லா கிரியைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, ஒரு முடிவை உண்டாக்குங்க ஆவியானவரே. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்களால மாத்திரம்தான் இதை செய்ய முடியும்பா. பல மாதங்களாய் திருச்சபைகள் மூடி கிடக்கிறதப்பா. ஆவியானவர் மனமிறங்குங்க, ஆவியானவர் மனமிறங்குங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் மூடப்பட்டு கிடக்கிறதே. கர்த்தர் மனமிறங்கி உதவி செய்யுங்க, உங்க மகத்துவத்தை விளங்க பண்ணுங்கப்பா. கோடிக்கணக்கான மக்கள் ஆமேன் மனதளவில் பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிக்கிறவளாய் அநேகர் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து கொண்டு இருக்கிறாங்களப்பா. அநேகர் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்களே. கர்த்தர் மனமிறங்குங்க, ஆவியானவர் மனமிறங்குங்க, உதவி செய்யுங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்க ஆவியானவரே. நீங்க ஒருத்தரால மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். கர்த்தர் தயவாய் இறங்கி முழு உலகத்துக்கு இறங்குங்கப்பா. எல்லா பெருமையான பாவங்களை மன்னிங்கப்பா, அகங்காரங்களை மன்னிங்கப்பா, நான் தாங்கிற அந்த அகந்தைகளை மன்னிங்கப்பா. கர்த்தர் கிருபையா இறங்கி தேசத்துக்கு மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா.
கர்த்தர் மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இறங்கி கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மாட்சிமையை விளங்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையை விளங்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும்பா. எல்லா 2 கைகளை உயர்த்தி பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம், கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம், மனமுடைந்து ஜெபம் பண்ணுவோம், இதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுவோம். இதயம் நொறுங்கினோரின் காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நீங்கள் அப்பா. கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்கள் ராஜா. கர்த்தர் மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஆமென். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழு உலகமும் அறிக்கை செய்யும்படியாய் ஆட்டுக்குட்டியானவர் அனுக்கிரகம் செய்து நாமத்தை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்க ஆளுகை வெளிப்படட்டும். சிறையிருப்பில் இருக்கிற மக்கள், கட்டப்பட்ட மக்கள், காயப்பட்ட மக்கள், கண்ணீரில் மூழ்கி இருக்கிற மக்கள், நிந்தனையிலும் அவமானத்திலும் உமிழ் நீருக்கும் ஆமென் அப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து போகிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து அவருடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து ஆற்றி தேற்றும்படி ஜெபிக்கிறோம், அரவணைக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பான்னு சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தர் கண்ணீரை தொடங்கப்பா. வியாதிகளை சுகமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை நடப்பீங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுத்தப்பட பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஆமென் இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை காணப்படி நாமத்தை மயப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விடுதலையின் உபவாச ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா சபையை சார்ந்தவர்கள் எல்லாரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தில் ஸ்தோத்திரம். மணவாள நகர் அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆவியானவர் தம்முடைய அற்புத நாமத்தை, அதிசயமான நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலே முதல் இடத்தை நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசப்பா நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசினார். இந்த உபவாச ஆராதனை வேளையிலும் தொடர்ந்து ஸ்தோத்திர ஆண்டவரை தேடும் அந்த அற்புதமான அனுபவங்களுக்கு ஊடாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை நாம் வாசித்து கர்த்தரை மயப்படுத்துவோம். உபாகமத்தின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். உபாகமம் 4:29 முதல் 31 படிங்க ஒருத்தர். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான நாமம் உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுத்தப்படுவதாக. இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவானாகிய மோசேயின் மூலமாக 2வது நியாய பிரமாணத்தை அடுத்த தலைமுறை மக்களுக்கு அவர் அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த தலைமுறை மக்கள் ஜீவனுள்ள தேவனை அறியும்படிக்கு 2வது பிரமாணமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி அவரை தேட வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை எப்படி தேட வேண்டும்? 29ஆம் வசனத்திலே சொல்கிறார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவார். அவரை கண்டடைவாய். Seek the Lord God full heart and full soul and all heart and all soul. அப்படி என்றால் 100% முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அந்த ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை கும்பிடுவது, ஆலயத்துக்கு போவது, வேதத்தை வாசிப்பது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதோ ஒரு நன்மை கிடைக்கணும், ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அதற்காக தேடுவார்கள். அப்படி நாம் தேடக்கூடாது. முழு இருதயத்தோடு, ஆல் ஹார்ட். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த இருதயத்துக்குள்ள வேற எந்த காரியமும் இருக்கக்கூடாது. தேவனே இருதயத்தை நிரப்ப வேண்டும். தேவனே ஆத்துமா முழுவதையும் நிரப்ப வேண்டும். அதுக்குள்ள வேற ஒரு சின்ன காரியமும் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய தேவன், ஸ்தோத்திரம், எப்போதும் அதை விரும்புகிறவர், எப்போதும் அதை விரும்புகிற தேவன்.
அரைகுறையாய் என்னை யாரும் தேடக்கூடாது. முழு இதயத்தோட 100% 100% தோத்திரம். என்னை என் பிள்ளைகள் தேட வேண்டும், என்னை என் பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும், என்னை என் பிள்ளைகள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய ஆண்டவர் மிகவும் ஸ்தோத்திரம் பிரியப்படுகிற தேவன், மிகவும் எதிர்பார்க்கிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்களும் நானும் நம்முடைய தேவாதி தேவனை அவ்விதமாய் தேடும் போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை தேடும் போது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற அற்புதமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகையால் அப்படி முழு இதயத்தோடு தேடும்போது அவரை தேடுகையில் கண்டடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 55 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55 6ஆம் வாக்கியம். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஒன்று இருக்கிறது. தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டடைய வேண்டுமானால் அது எதற்கு, அந்த ஏற்ற சமயம் எது, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன் பாஸ்டர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்க மாட்டாரா? அவர் வெளிப்பட மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆண்டவர் பதில் கொடுப்பார், உண்மைதான். ஆனாலும் அவரை கண்டடையத்தக்க ஒரு அற்புதமான ஒரு நேரம் உண்டு. ஸ்தோத்திரம். அவரை கண்டடையத்தக்க நேரம், கண்டடையத்தக்க சமயம் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்பது வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகள் 8:13 முதல். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை ஒரு தேவ பிள்ளை வெறுக்க வேண்டும். ஒரு விசுவாசி தீமையை வெறுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்கிற காரியத்தில் துடிப்பாய் நிற்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசும் காரியத்தில் தீவிரமாய் நிற்கக்கூடாது. தீமையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதை சொல்லிட்டு சொல்றாரு, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்.
ஆண்டவர் வெறுக்கிற காரியம் ஸ்தோத்திர பெருமை, பண பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, அந்தஸ்து பெருமை, அழகு பெருமை. ஸ்தோத்திரம். நான் தான் சர்வாதிகார நாடு, எங்க நாடு தான் வல்லரசு நாடு, பெருமை. அடுத்த அகந்தை, அடுத்து தீய வழி, நான்காவது புரட்டு வாய். புரட்டு வாய் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, முன்னால ஒண்ணு பேசுறது, பின்னால ஒண்ணு பேசுறது. இரு நாவு உடையவர்கள், இவைகளை கர்த்தர் வெறுக்கிறார். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சொல்றாரு 14ஆம் வசனத்துல, ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஸ்தோத்திரம். நானே புத்தி, வல்லமை என்னுடையது என்று சொல்கிறார். 15ஆம் வசனம், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இந்த ராஜாக்களுக்கு இந்த புத்தி வரணும். கர்த்தரால தான் நம்ம ஆளுகை செய்கிறோம். ஸ்தோத்திரம். அதிகாரிகளா இருக்கிறோம், பிரதமரா இருக்கிறோம், மந்திரிமார்களா இருக்கிறோம், கவர்னர்களா இருக்கிறோம், முதலமைச்சர்களா இருக்கிறோம், ஸ்தோத்திர சேர்மன்களா இருக்கிறோம், தலைவர்களா இருக்கிறோம், கவுன்சிலர்களா இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு காணப்பட வேண்டும். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஜட்ஜஸ் முதல் கொண்டு ஆளுகை செய்து வருகிறார்கள். அதை சொல்லிட்டு சொல்றாரு 17ஆம் வசனத்துல, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கைகளை தட்டி ஒரு அணிலைய சொல்ல பார்ப்போம். தோத்திரம். அப்ப ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எப்பொழுது அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்? அதிகாலையில், in the early morning. ஸ்தோத்திரம். அதிகாலையில் அவரை தேடுவது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படி தேடுகிறவங்க வீட்டில் என்ன இருக்குமா? 18ஆம் வசனம் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேவனை தேடும் போது, ஸ்தோத்திரம், அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், அந்த வீட்டில் மகிமை கனம் இருக்கும், அந்த வீட்டில் நிலையான பொருள் இருக்கும், அந்த வீட்டில் நீதி இருக்கும், அநீதி இருக்காது, அநியாயம் இருக்காது, தேவனுக்கு பிரியமற்ற பேச்சுக்கள் இருக்காது, பெருமையான பேச்சுக்கள் இருக்காது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் அங்கே ஆளுகை செய்வார். ஆவியானுடைய ஆளுகை அந்த இடத்துல விளங்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேடும்போது அவரை கண்டடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான விசுவாசிகளே, இந்த நாட்களில் அநேகருடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறி போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த லாக்டவுன் நாட்களில்
உட்காந்து 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் நியூஸ் கேட்கறது, விளையாடுவது, இன்னும் மற்ற பல காரியங்களை செய்வது, 2 மணிக்கு மேலே தூங்குறது, அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கு சிஸ்டமேட்டிக் லைஃப் அநேக ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில கெட்டு போய்விட்டது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கெட்டு போய்விட்டது. தோத்திரம். அதற்கு முன்பு 4 மணிக்கு எழும்பினவங்க, 4:30 மணிக்கு எழும்பினவங்க இப்ப 11 மணி வரைக்கும் தூங்கி கிடக்குறாங்க. ஸ்தோத்திரம். இரவெல்லாம் டிவி, இரவெல்லாம் மெசேஜ், இரவெல்லாம் செல்லு. சாத்தான் ஜனங்களை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறான். 2 மணிக்கு படுத்துட்டு எப்படி 4:30 மணிக்கு எழும்ப முடியும்? எப்படி எழும்ப முடியும்? ஸ்தோத்திரம். விசுவாசிகளே, உணர்வடையும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை அடையும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் காரியங்களை முடித்து சரியான நேரத்தில் படுக்கைக்கு போய் அதிகாலையில் அவர் முகத்தை தேடும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரை கண்டடைய வேண்டுமானால், ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் அவரை தேட வேண்டும். அதனால்தான் பக்தன் பாடி வைத்திருக்கிறார், அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும், அப்பா அதிகாலையில் உம்மை தேட எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி தேடும்போது கர்த்தர் கண்டடைகிறார். உபாகமம் 4:30 சொல்லுகிறார், நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ திரும்ப. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும், இப்படிப்பட்ட மரண பயங்களும், இப்படிப்பட்ட பலவிதமான பூமி அதிர்ச்சிகளும், வெட்டு கிளிகளும், யுத்த செய்திகளும் பயங்கரமாய் உலகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. தோத்திரம். கடந்த நாட்களில் சீனா பார்டர்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஸ்தோத்திரம் தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு அவங்க அடிச்சிருக்கானுங்க பாருங்க. ஒரு கொம்புல சுத்தி 5 அங்குலம் 6 அங்குலம் நீளம், அப்படியே அந்த கூர் உள்ள அந்த கம்பிகளை வச்சு, சார்பா வச்சு, அந்த கம்பிகளை வச்சு அடிச்சிருக்கிறான்.
அந்த காட்டு பகுதியில், அந்த பள்ளத்தாக்கு பகுதியில், லடாக் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் அந்த ஆயுதங்களை நேற்று டிவியில் போட்டு காட்டுறானுங்க. ஸ்தோத்திரம். உருட்ட கட்டை மாதிரி இருக்குது. அந்த கட்டையில் சுத்தி கம்பிகள், அந்த கம்பிகளை வச்சு அடிச்சிருக்கிறான். 20 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது கணக்கு, எல்லா கணக்கையும் சாகிற கணக்கெல்லாம் நமக்கு அரசாங்கம் சரியா கொடுப்பது கிடையாது. அது இராணுவத்திலையும் சரி, தோத்திரம் கொரோனாவிலையும் சரி, கணக்குகள் ஒன்றும் துல்லியமாக இருப்பது இல்லை. தோத்திரம் 20 பேர்னு சும்மா சொல்றாங்க, அந்த பக்கம் 43 பேர்னு சொல்றாங்க. எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைமைகள் போய்கொண்டிருக்கிற தேசம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்களில் இவைகளெல்லாம் முக்கியமானவைகள். முதலாவது கொள்ளை நோய். முழு உலகமும் இந்த கொள்ளை நோய் பரவிட்டு இருக்கு. ஒரு தேசத்துல இல்லாம இல்ல. ஸ்தோத்திரம். இரண்டாவது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் இந்தியாவுக்குள்ளேயும் வெட்டுக்கிளிகள் அட்டகாசம் பயங்கரமா இருக்குது. வெளிநாடுகளிலேயும் வெட்டுக்கிளிகளின் அகோரம் பயங்கரமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது ஸ்தோத்திரம் பஞ்சங்கள். பஞ்சங்கள். நோவா 422 நாள் லாக்டவுன்ல அந்த பேழைக்குள்ள இருந்தாரு. ஒரே ஒரு மிருக சாகல, ஒரே ஒரு பறவை சாகல, ஒரே ஒரு ஊரும் பிராணி சாகல. அந்த பேழைக்குள் இருந்த நோவா, நோவாவுடைய மனைவி சேம், காம், யாப்பேத், இந்த 8 பேரு ஒருத்தரும் சாகல, ஒருத்தரும் சாகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மரணங்கள், மரணங்கள் பஞ்சத்தினால. ஒரு நேர உணவு இல்லாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலகமும் பஞ்சம். பணக்கார நாடுகள் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்காவில் பஞ்சம். பல கோடி மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட்ல சும்மா லட்சக்கணக்கான வாகனங்கள் சவுத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. ஏன்னா சென்னையில் வேலை வாய்ப்பு இல்லை. இந்த கொரோனாவின் நிமித்தமாக எல்லா கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டது, எல்லா தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. எந்த வேலைகளும் செய்ய முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாடகை கட்ட முடியல. ஜனங்கள் ஊர்ல போய் ஏதோ ஒரு வேலை வெட்டிய செஞ்சு உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி மூட்டை முடிச்சுகளை அள்ளி குட்டி யானையிலையும் டெம்போவிலையும் லாரிகளையும் ஏத்தி கொண்டு சும்மா பயங்கரமா படையெடுத்து போய் கொண்டு இருக்கிறார்கள். வந்தோரை வாழ வைக்கும் சென்னை பட்டணம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட பட்டணம் வாழ்வோரை இப்பொழுது துரத்தும் பட்டணமாய் மாறி இருக்கிறது. உயிர் பிழைத்தால் போதும் என்கிற நிலைமையில் இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் சொந்த ஊர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அபயம் பயங்கரமான கேவலமான நிலைமைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி.
மனம் திரும்ப வேண்டும். நம்ம சுபாவங்கள் மாற வேண்டும். நம்ம ஜென்ம சுபாவங்கள் சாகடிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிறவி குணங்கள் சாகடிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் மனம் திரும்ப வேண்டும். நாடகம் ஆடக்கூடாது, நடிக்க கூடாது, உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். அப்படி சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் 31 வசனத்தில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் எதிர்பார்ப்பது மனம் திரும்பணும், அவருக்கு பயப்படணும், அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யார் கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், உடன் பிறந்தவர்கள் கைவிட்டாலும், உறவினர்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் நட்டாத்திலே விட்டுவிட்டாலும் நேசர் இயேசு கைவிட மாட்டார். ஒரு தகப்பனுடைய அன்பு அதுதான். உன் நண்பர்கள்லாம் உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிருவாங்கப்பா. ஆனா தகப்பன் தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று தகப்பன் உரிமையோடு கூட நிற்பான். உயிருக்குயிரா நான் நேசிக்கிறேன், உயிருக்குயிரா நான் நகமும் சதையுமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் விட்டு விடுவார்கள், உன்னை கைவிட்டு விடுவார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், கைவிட்டு விடுவார்கள். கடந்த நாட்களில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன். போயிருந்த போது நம்ம ஆலயத்தில் இருந்த சில சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க வந்திருந்தாங்க. பிரதிஷ்டை ஆராதனை முடிந்தது. டிஃபன் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் காரை எடுத்துட்டு கிளம்புகிற நேரத்தில் ஒரு மகன் ஓடி வந்து, ஐயா எங்கேயா போறீங்கன்னு கேட்டான். நான் செங்காடுக்கு போகணும், 2வது பிரதிஷ்டை இருக்குன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். அந்த கூட அழைத்து கொண்டு வந்த சகோதரர்கள் எல்லாரும் நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க போன உடனே அந்த ஒரு சகோதரனை விட்டுட்டாங்க. அவன் ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறவன். 10:30 மணிக்கு ஒரு பொருள் கொண்டு போய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் நிற்கிறான். அவர்கள் எல்லாரும் நாங்க அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நாங்க போக போறோம்னு சொல்லி இவனை விட்டு விட்டு போய்விட்டார்கள். என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கயான்னு கேட்கிறான். அந்த மகன் காரில் ஏற்றி அமர வைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு 11 மணிக்கு அங்க டெடிகேஷன், ஸ்தோத்திரம், அங்கேயே 10:45 ஆயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி திருவள்ளூர் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் அந்த மகனை விட்டுவிட்டு மறுபடியுமாக நான் அந்த பிரதிஷ்டைக்கு போனேன். நண்பர்களுடைய உறவு இவ்வளவுதான் என்பதை மறந்து போகக்கூடாது. உயிரையே கொடுக்கிறேன்னு நண்பர் சொல்லுவான், உயிரை வாங்குவான். இதுதான் நண்பர்களின் உறவு. ஆனால் ஒரு தகப்பன் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல,
என் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும். இதுதான் தகப்பனுடைய அன்பு. மறந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் ஒரு நாள் பகைவராய் மாறுவார்கள். இன்றைக்கு அநேகருக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை விட நண்பர்கள் பேச்சு தான் தேனிட்ட பணியார மாதிரி இருக்கும். கடையில் சீரழிந்து போவாய். எந்த தாய் தகப்பனும் நீ கெட்டு போவதற்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு நல்ல ஊழியக்காரனும் ஒரு விசுவாசி கெட்டு போவதற்கு ஆலோசனை கொடுக்க மாட்டார். நீ நன்றாய் இருப்பதற்காகத்தான் ஆலோசனை கொடுப்பார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடத்துக்கு மேல தாமதமாகிவிட்டது அந்த வீட்டுக்கு நான் போவதற்கு. பரவாயில்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்? நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, அவருக்கு நம்புகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுவோமா? அதனாலதான் 103 சங்கீதத்தை சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. உண்மையான ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை சிங்கம் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், யாக்கோபையா ஆடு மேய்ச்சதுக்கும் தாவீதையா ஆடு மேய்ச்சதுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் யாக்கோபு போன்ற மேய்ப்பர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபையா ஆடு மேய்ச்ச விதம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதையா ஆடு மேய்ச்ச விதம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தாவீதே ஸ்தோத்திரம் யாக்கோபையாவே சொல்றாரு, யாக்கோபையாவே சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்படி ஆடுகளை மேய்ச்சேன், எப்படி நான் அதற்கு உத்தரவாதம் செய்தேன் என்பதை குறித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக யாக்கோபு அந்த காரியத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. யாக்கோபையா ஆடு மேய்ச்ச விதமோ தாவீதையா ஆடு மேய்ச்ச விதமோ வித்தியாசமானவைகள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 2 பேருடைய ஆடு மேய்க்கிற கிரியைகள் வித்தியாசமானவைகள், வித்தியாசமானவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஏனென்றால் யாக்கோபையா ஆடு மேய்க்கும் போது எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் வந்து ஆடுகளை பிடித்து கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழிந்து போன ஆடுகளுக்காக அவங்க மாமனார் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறுபடியுமாக அதை யாக்கோபிடத்தில் கேட்டு வாங்கி கொண்டார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மாமனார் தான் தன் பிள்ளையத்தான் கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய மகள் மாறத்தான் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்திருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், உத்தரவாதத்தோடு யாக்கோபு அதை திரும்ப செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. பீருண்டு போனவைகளுக்கு பதிலாக நான் உனக்கு பதில் செய்தேன், பதில் செய்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதையா ஆடுகளை மேய்த்த விதம் பார்த்தீங்கன்னா அற்புதமானது. அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதையா ஆடுகளை மேய்க்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒன்று வந்தது, ஒரு நாள் ஒரு கரடி ஒன்று வந்தது.
ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போனது. ஸ்தோத்திரம். போனால் போகட்டும் போடான்னு சொல்லி தாவீதையா உட்காரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தார்? சிங்கத்தை விரட்டி கொண்டு போனார். அந்த ஆட்டுக்குட்டிய தொண்டையை பிடிக்கிறதுக்கு முன்னால, நல்லா கவனிங்க, அந்த ஆட்டுக்குட்டியை அது கொல்லுவதற்கு முன்னால அவர் விரட்டி கொண்டு போய், ஸ்தோத்திரம், அந்த சிங்கத்தோட கட்டி புரண்டு சிங்கத்தை அடிச்சு கொன்னு அந்த வாயில் இருந்த ஆட்டுக்குட்டியை உயிரோட மீட்டு கொண்டு வந்தார். கையை தட்டி கத்துற தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஆனா யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? ஆதியாகமம் 31 அதிகாரம், ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 38 இருந்து கொஞ்சம் படிங்க. ஆதியாகமம் 31:38 முதல். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, அபாஷனாகல. உன் மந்தையின் கடாக்களை நான் அடிச்சு கறி வச்சு சாப்பிடல. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்கு நான் உத்தரவாதம் பண்ணினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஓநாய்கள் வந்தது, அதை பிடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் அதை போய் கொன்னு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வரல, அதை அப்படியே கொண்டு போயிடுச்சு. அதுக்கு பதிலா நான் ஏன் ஆட்டுக்குட்டியை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதுவா பெருசு? அதுவா மேலானது? ஆனால் ஸ்தோத்திரம், பரிசுத்தவானாகிய தாவீதையா அவர் ஆடுகளை மேய்க்கும் போது எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு அதிசயமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34-35 வசனங்கள். 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பாத்தீங்களா? ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஆடு காக்கப்பட வேண்டும். இவன் தாயா உண்மையான ஊழியக்காரன். தோத்திரம். உண்மையான மேய்ப்பன், உண்மையான தகப்பன். ஸ்தோத்திரம். ஒரு ஆடு திமிரு பிடிச்சு போகும்போது, அது காணாமல் போகும்போது அதை தேடி கண்டுபிடித்து 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டுட்டு தோளின் மேல் போட்டுக்கொண்டு வருகிற உண்மையான மேய்ப்பன் தான் இன்றைக்கு உலகத்தில் குறைவு. மேய்ப்பர்களே, உங்கள் மந்தைகளை இவ்வண்ணமாய் காக்க கற்றுக்கொள்ளுங்கள். தோத்திரம். சிங்கங்கள் வரலாம், கரடியின் கூட்டங்கள் வரலாம், ஓநாயின் கூட்டங்கள் வரலாம். அவைகளுக்கு தப்பிவிப்பதற்கு நீங்களும் நானும் உயிரை கொடுத்து ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்பத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்பதான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், அப்பதான் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். பிதாக்களுக்கு
தாம் இட்ட ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கைகளை தட்டி ஒரு அழிய சொல்லலாமா? அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் ஸ்தோத்திரம் விளையாட்டாக ஊழியத்தை செய்யக்கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஸ்தோத்திரம் அதில் மேய்ப்பனானவன் உத்தரவாதத்தோடு ஆமேன் ஆடுகளுக்கு ஆமேன் காவலனாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆகையால் அதிகாலையில் ஆண்டவரை தேடும் அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 105 சங்கீதம் 1 முதல் சில வசனங்களில் தாவீதையா மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 105 1 முதல் சில வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. நீ அதிகாலையில் தேடினால் அந்த நாள் முழுவதும் இருதயம் மகிழும், இருதயம் சந்தோஷப்படும். தோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மலை போல வர்ற பிரச்சனை பனி போல மாறும்படி கர்த்தர் செய்வார். ஆகையால் கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. அதிகாலையில் அவரை தேடும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek Lord's presence daily. Seek His face and His mighty. அவருடைய வல்லமையையும் அவருடைய முகத்தையும் நித்தமும் தேடுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதையா அப்படி தேடினவர். அப்படி தேடினபடினால்தான் அவ்வளவு பெரிய தேசத்துக்கு ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். படிப்பறிவு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மகன் அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நியமிக்கப்பட்ட ரகசியம் அதுதான், காரணம் அதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவர் கர்த்தரை தேடினவர். கர்த்தரை தேடினபடியினால் ஆண்டவர் அவரை உயர்த்தி தம்முடைய அற்புதமான நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வல்லவராக இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆகையால் ஜீவனுள்ள தேவனை நாம் எப்பொழுதும் அதிகாலை வேளையிலே தேடும் அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அப்படி தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் அவர் விலக மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் நானும் அவ்வண்ணமாய் அவரை தேட கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. அப்படி தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணுவார், வல்லமையை விளங்க பண்ணுவார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10 அதிகாரம் 12 வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது.
ஸ்தோத்திரம். நீதியின் விதைகளை விதைக்க வேண்டும். அநியாயத்தை விதைக்க கூடாது. தீவினைகளை விதைக்க கூடாது. தீமையானவைகளை விதைக்க கூடாது. நம்முடைய தரிசு நிலங்களை பண்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது என்று ஓசியா எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை விளங்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு பாடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 9-10 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு உவமையை சொல்லி ஏசப்பா அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சிநேகிதன் பாதி ராத்திரியில ஒரு வீட்டை போய் கதவு தட்டுறாரு. மிட் நைட்ல. ஸ்தோத்திரம். அந்த சிநேகிதன் சொல்றாரு, ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானா. வீட்டுக்குள் இருக்கிறவன் சொல்றான், என்னை தொந்தரவு செய்யாதப்பா, கதவை பூட்டிட்டேன், என் பிள்ளைகள்லாம் என் கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது அப்படின்னு சொன்னான். 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாயிருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவன் ஒரு நண்பன். 2வது வருந்தி கேட்கிறான், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான். அதை சொல்லிட்டு சொல்றாரு ஏசப்பா 9ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் நானும் முதல் இடத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுப்போம். அவரை தேடுவதற்கு கொடுப்போம். நீதியை தேடுவோம். ஸ்தோத்திரம். அநியாயத்தை தேடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதியை தேடுவோம். நன்மை செய்ய தேடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவார். எல்லாரும் அப்படியே முழங்கால் பிடிடுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் முழங்கால் படியிட்டு அப்பாவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத நேசர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை நடப்பிக்கிறவராய் நேசர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அதிகாலையில் அவரை தேடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆவியானவர் ஆமே நமக்கு தந்து தாங்கி நடத்தி தம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதித்து மேம்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, கோடி 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 துதிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஓ ராதானா சந்தன ராதி கபர பல 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 பலபா. அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவமர் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளி கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதன் இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகை பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வி ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞான ஸ்நானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து
காட்டிக்கொடு தானே 30 காசுக்காகவே காட்டிக்கொடு தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சனகரீப் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்தவர் என்ற பழியையும் சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே. மறுபடி வந்து சீசர்கள் நடுவில் நம்மையும் சேர்ப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய திரியக தேவனை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உயிர் உள்ள மட்டும் உம்மை தேட எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அதிகாலையில் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. உங்க வல்லமையை தேட உதவி செய்யும். ஸ்தோத்திரம். உங்க முகத்தை தேட உதவி செய்யும். உங்க பிரசன்னத்தை தேட உதவி செய்யும். நன்மைகளை மாத்திரம் தேடி நாங்க ஏமாந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க முகத்தை தேடணும். ஸ்தோத்திரம். உங்க வல்லமையை தேடணும். உங்க பிரசன்னத்தை தேடணும். ஸ்தோத்திரம். அதிகாலையில் உங்க சமூகத்தை தேடும் அந்த கிருபையை தந்து தாங்கி நடத்துங்க. அகில உலகம் எங்கும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை தந்து கிருபையை தந்து தாங்கி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாய் இந்த எல்லா கிரிகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடத்தப்பட்டு ஆண்டவரே ஒருமித்துவ நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் அடுக்கரக செய்யும். எல்லா மகிமை கனம துதி உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளே லைவ் மூலமாய் குடும்பமாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்க மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும். நீங்க பிறகு நாங்கள் சிறுக பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். எல்லாரும் முழங்கால் போட்டு கைகளை கூப்பி சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது கை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கை உயர்த்தி ஆபேசி ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் இந்த விடுதலையின் உபவாச ஆராதனை பங்கு பெற்ற எல்லா தேவ மக்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். கைகள் வச்சு சத்தமா அல்லையே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஆராதனையிலே நாம் எல்லாரும் சந்திப்போம். தொடர்ந்து 11 மணிக்கு அன்றைக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன்.